பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு எந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால், மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் வலியோடும் மீண்டும் என்னுடைய அரசியல் வாழ்விலே, பொது வாழ்விலே, தமிழ் தேசிய களத்திலே யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல மீண்டும் ஒரு சறுக்கல், வழுக்கல், நழுக்கல் ஏற்பட்டுவிட்டது கட்சி அடிப்படையில். ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ் தேச தன்னுரிமை கொள்கையில், தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த மாற்றமும் கிடையாது. சறுக்கலும் கிடையாது, வழுக்கலும் கிடையாது, நழுக்கலும் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமேனால், முன்னிலும் வேகமாக அந்த களத்தில் நின்று நம்முடைய மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக, தமிழ் ஈழ விடுதலைக்காக, புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து களமாடுகிற அந்த நிலையில் என் உயிர் உள்ளவரை எந்த மாற்றமும் இருக்காது. என்ன இன்றைக்கு நிலை என்று சொன்னால், கடந்த 8 திங்கள்களுக்கு முன்னால் நம்முடைய அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்தேன். அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருந்தேன். வாய்ப்புள்ள களங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து கருத்து பரவல் பணிகளை மேற்கொண்டிருந்தேன். அந்த நிலையில்தான் என்னுடைய வாழ்வினையரை இழந்த பிறகு, சரி, தூய தமிழனாக, மண்ணின் மைந்தனாக, பச்சை தமிழனாக இருக்கக்கூடிய முத்தமிழன் தி. வேல்முருகன் தலைமையில் இணைந்து இயங்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தேன். சில முரண்பாடுகள் உண்டு. தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய களத்திலே தி. வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலைப்படை, முந்திரிக்காட்டு அரசியல், பிறகு வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கமே பிறகு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அடிப்படையிலே அரசியல் களத்துக்கு வந்து விட்டார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே இருந்த போதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற போதும் சரி, அரசு சார்பிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக ஆற்றி வருகிறார். கொள்கைக்காக போராடி வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, அவருடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் அன்புமணி தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி என்று 2 கட்சிகளாகிவிட்டது. அந்த 2 கட்சிகளில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப பார்த்தோம், ஒரு 8 மாத காலமா எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு, அது நீதிமன்றம் போவதாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தை அணுகுவதாக இருந்தாலும் சரி, கூட்டணி பேசுவதென்றால் சரி, திட்டமிட்டு அங்கு ஒரு அணி இருந்து மிக சிறப்பாக அந்த வேலைகளை செய்து காய்களை நகர்த்தி கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே சேர்ந்து விட்டார்கள். இங்கே ஐயா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நாம் சேருவோம், 10 தொகுதிகளை பெற்று தருவோம் என்று ஐயாவுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டி விட்டார்கள். ஆனால் நடைமுறை அரசியலை கவனத்தில் எடுக்க தவறிவிட்டார்கள். எப்படி சட்ட நுணுக்கத்திலும் நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சார்பாக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த போலித்தனமான எதிர் அணியினருடைய கருத்துகளுக்கு மாறாக உண்மையான கருத்துக்களை எடுத்து சொல்லி வாதுரை செய்து, பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் தலைமையகம் தைலாபுரம் தோட்டம் தான், பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை என்றால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை சட்டப்படி உறுதி செய்ய முடியல. அதே போலதான் கூட்டணியிலையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேரலாம் என்ற நிலைப்பாடு எடுத்து பெருத்த நம்பிக்கை ஐயாவுக்கு ஊட்டி, அங்கே பிறகு குறுக்கே
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பாய்ந்ததினாலே முட்டுக்கட்டை ஆகிவிட்டது. திருமாவளவன் பாய்வார் என்று முன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் போட்டு அந்த வேலைகளை மிக கவனமாக கையாண்டு ஏன்னா மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் கொக்கா மணி தலைமையிலான அந்த அணியும் சட்டமன்றத்தில் நெருக்கமாக தான் இருக்கிறார்கள். ஏன் பேசி ஒரு உறவாடி நட்பு உணர்வை தோழமை உணர்வை உருவாக்கவில்லை? இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடந்த 10 ஆண்டு காலத்திலே 2011 அங்கே தருமபுரி கசப்பான அந்த பட்டறிவின் அடிப்படையிலே அதை கலைந்து விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு தோழமையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தமிழர்களின் அடிப்படையிலே 2 தமிழ் குடிமக்களும் இணக்கமான சூழ்நிலை வருவதற்கான எல்லா வேலைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். அதை செய்யலை. அதனுடைய விளைவுதான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடர்களோடு எப்போது நமக்கு சமரசம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ஒரு சூழலின் காரணமாக சில நிலைப்பாடுகளை எடுத்தால் தனி நபர்களாகிய எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஒத்துப்போகத்தான் வேண்டும். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் கூட சேர்ந்தால் கூட சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அமைதியாக இருந்தோம். நம்முடைய சமூக நீதி சமநீதி காவலர், தமிழ் குடிதாங்கி, தமிழின போராளி மருத்துவர் ஐயா இந்த சொல்லாடல்களில் என்றைக்கும் எனக்கு எப்போதும் மாற்றம் வராது. அந்த நிலையிலே ஐயா அவர்களுடைய அருந்தவ புதல்வர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு முற்றி அது மோதலாக வரக்கூடிய நிலையில் 87 அகவை ஐயா அவர்களுடைய வாழ்நாளிலே இன்றைக்கும் சொல்லுவேன், என்றைக்கும் சொல்லுவேன், பச்சை தமிழ் சமுதாயமான வேளாண்குடி சமுதாயமான மண்ணின் மைந்தர்களான வன்னியகுல தமிழர்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் தனி இட பங்கீடு 20 விழுக்காடு 1980 87 வரை 96,000 சிற்றூர்களுக்கு ஐயா அவர்கள் சென்றிருக்கிறார்கள், மக்களை சந்தித்திருக்கிறார்கள், அமைப்பாக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள், அரசியல் படுத்தி இருக்கிறார்கள். பிறகு 87 7 நாள் சாலை மறியல், இதெல்லாம் பெரிய செய்தி, அதற்குள்ள போக வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன, தமிழ் குடிகள் இருக்கின்றன. ஆனால் சமுதாயத்தின் அடிப்படையிலே வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் சாதியின் அடிப்படையிலே மக்களை அணி திரட்டி அமைப்பாக கட்டி குறைந்தபட்சம் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே போராட்ட களம் அமைத்து புரட்சி செய்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த புரட்சியிலே வீரத்தை நிலைநாட்டியவர் தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த களத்திலே தமிழர்களின் ஈகத்தை உறுதி செய்தவர் தமிழின போராளி தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா அவர்கள் என்று சொன்னால் மிக இல்லை. அதற்காகத்தான் சொன்னேன். இதே கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோதும் சொன்னேன், இல்லாத போதும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன், எப்போதும் சொல்வேன். அதில் மாறுபட்ட கருத்தில்லை. அந்த நிலையில் 87 அகவையான நம்முடைய ஐயா அவர்களுக்கு அவர் பெற்றெடுத்த பிள்ளையாலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருகிறதே, ஒரு வேதனையான சூழலில் இருக்கிறாரே, மனம் தளர்ந்த நிலையில் இருக்கிறாரே. அந்த நேரத்தில் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தம்பி டி வேல்முருகன் அவர்கள் அவருடைய உடன் பிறந்த அண்ணன் நம்முடைய அன்பிற்குரிய திருமாவளவனை தோட்டத்திற்கு அனுப்பி ஐயா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதை போல நானும் நெடுநாள் 1989 ஐயா அவர்களோடு தொடர்பில் இருக்கிறோம். 1990ஆம் ஆண்டு தேச பாதுகாப்பு சட்டத்திலே நான் கைதாகி திருச்சி சிறையில் இருக்கும்போது ஐயா அவர்கள்
அங்கே வந்து எங்களையெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், ஆதரவாக நின்றார்கள். 91 பாட்டாளி மக்கள் கட்சியோட தேர்தல் கூட்டணி வைத்தோம். 92 தமிழக வாழ்வுரிமை மாநாடு சென்னையில் நடந்தபோது அந்த மாநாட்டிலே பெருவாரியாக கலந்து கொண்டோம். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டதற்காக தமிழின போராளி மருத்துவர் ஐயா பான்ருட்டி ராமச்சந்திரன், பேராசிரியர் தீரன், ஐயா பழ நெடுமாறன், பே மணியரசன் போன்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த வரிசையிலே தூத்துக்குடி மாவட்ட ஆழ்வார்த்திருநகரிலே அந்த மாநாட்டிலே பங்கெடுத்ததுக்காக, தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பான புத்தகங்களை விற்றதுக்காக, போர் முனையில் புலிகளுடன் என்ற புத்தகத்தை ஐயா பழ நெடுமாறன் எழுதிய புத்தகத்தை விற்றதற்காக அந்த காணொலி காட்சிகளை வைத்து என்னையும் கைது செய்து ஐயா மற்ற தலைவர்கள்லாம் கூட 15 நாட்கள் 20 நாட்களிலே பிணை கிடைத்து வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் பிணையே கொடுக்காமல் 2 மாத காலம் பாளையங்கோட்டை சிறையிலே அடைபட்டிருந்தேன். அந்த நிலையிலே பிறகு 2007 14 வரை பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரம் தோட்டத்திலே தங்கி அரசியல் பயிலரங்கத்திலே வகுப்படுத்தேன், போராட்ட களங்களிலே பங்கெடுத்தேன். வட மாவட்டங்கள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எல்லா ஊர்களிலும் கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களுக்கு ஆறுதலாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்தேன். ஐயா அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறீர்கள் வியனரசு என்று கேட்டார். எந்த கட்சியிலையும் இல்லை ஐயா, தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. பக்கத்தில் இருந்த சிறப்பு தலைவர், அதாவது மதிப்புமிகு தலைவர் கோகா மணி அவர்கள் நம்முடைய சீமானோடு கொஞ்ச நாள் இருந்தார் என்று அப்படி எடுத்து கொடுத்தார். ஆமா ஐயா, பச்சை தமிழர் சீமான் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய அரசியல் கற்ற பிள்ளை. தைலாபுரம் தோட்டத்திலே தான் சீமானை முதலில் நான் சந்தித்தேன். அந்த வகையிலே ஒரு தமிழன் என்ற முறையிலே தம்பியின் தலைமையில் இயங்கினேன். புரட்சி புரட்சி என்று சொல்கிறீர்கள் தம்பி, புரட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்று நாசகார தாமிர உருக்காலை, அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக புரட்சி தொடங்கினோம். துப்பாக்கி சூடு, 13 பேர் மாண்டு மடிந்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவு தம்பிக்கு எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் அடிப்படையிலே என்னை கட்சியை விட்டு நீக்கி விட்டார் ஐயா. என் பக்கத்தில் உட்காருங்கன்னாரு. ஐயா, என் அருகிலே இருந்து வேலை செய்யுங்கள், உங்கள் அரசியலை தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து நடத்துங்கள் என்று அவ்வளவு பெரிய மா மனிதர், பேரீக பெரும் தமிழர், 87 அகவை முதிர்ந்த தமிழ் தேசத்தின் மூத்த தலைவர், பச்சை தமிழர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை மறுக்க கூடாது என்ற அடிப்படையிலே சரி ஐயா என்று 8 மாத காலமாக மாநில கொள்கை விளக்க அணி தலைவராகவும் சமூக வலைதள காட்சி ஊடக பேச்சாளராகவும் இருந்து நூற்றுக்கணக்கான காணொளிகளிலே பேசியிருக்கிறேன், தொலைக்காட்சிகளிலே பேசியிருக்கிறேன். 10.5 விழுக்காடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறேன். பல்வேறு கூட்டங்களிலே கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். இந்த நிலையில் பிறகு அங்கு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டது. பிறகு நம்முடைய தம்பி சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்கள் எடப்பாடியாரை பார்த்து விட்டார், சட்டமன்றத்தில் பேசிவிட்டார், கூட்டணி பேசுகிறார் என்றெல்லாம் செய்தி வந்தது. பிறகு தொல் திருமாவளவன் ஐயாவின் பெற்றெடுக்காத மகன் இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தார். பிறகு நடிகர் விஜய் முதலமைச்சராக வந்தால் அவரை யாரும் தடுக்க முடியாது. யார் சொல்வது? பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள். இதெல்லாம் பிழையான கருத்து என்று மெல்ல மெல்ல அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் எடுபடலை. வேறு வழி இல்லாமல் ஐயாவினுடைய இந்த எல்லா கதவுகளும் கூட்டணி தொடர்பான பெரிய கழகங்களின் வாசல்கள் அடைக்கப்பட்டன. ஐயா மிக நெருக்கடியான நிலையில் இருக்கிறார். கூட்டணி வைத்துதான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று பல இடங்களில் சொல்லிவிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சி தருகிறார் என்று முத்திரை பதித்து விட்டார். இந்த நிலையில் கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டவுடன் ஐயா மிக மிக தளர்ந்த நிலையிலே, அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே எனக்கு துளியும் உடன்பாடில்லை. இருந்தாலும் எனக்கு கிடைத்த ஒரு தொடர்பின் அடிப்படையிலே
மிக கமுக்கமாக, அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் மிக கமுக்கமாக இந்த நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தையை நானே தொடங்கினேன். விஜயனுடைய தந்தை இயக்குனர் சந்திரசேகரை ஒரு 40 நாட்களுக்கு முன்பு தனியாக சந்தித்து 20 நிமிடம் பேசினேன். அவர் அங்கே செய்தியை பகிர்ந்தார். பிறகு இப்பொழுது 10 நாட்களுக்கு முன்பு விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக கடுமையான திறனாய்வுகளை நான் வைத்திருக்கிறேன். புதுச்சேரியில் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எவரும் புதுச்சேரி அரசியலில் தலையிடுவதில்லை. இப்ப கூட பாருங்க, இங்க கூட்டணி, அங்க தனித்தனியாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் தனித்தனியா நிற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தனியா நிற்கிறாங்க. எனவே புதுச்சேரியை சேர்ந்த புஷி தமிழ்நாட்டுக்குள்ள தலையிடக்கூடாது என்னெல்லாம் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ஓரமா வைத்து விட்டு தமிழின போராளி மருத்துவர் ஐயா, தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா, சமூக நீதி சமநீதி காவலர் மருத்துவர் ஐயா தளர்ந்திருக்கிறாரே என்று எண்ணி ஐயாவோட ஒப்புதலோடு புஷி ஆனந்தகிட்டையும் பேசி பார்த்தேன். பேசும்போதுதான் தெரிந்தது நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைகள் தற்குறிகள் போடுறாங்க பாருங்க, எல்லாமே அங்க தற்குறியா தான் இருக்கும். தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வருகிறேன், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய முகவரி அட்டையை கொடுத்திருக்கிறேன். அட்டையை கையில் வைத்துக்கொண்டு எந்த கட்சி, நீங்க மாநில பொறுப்பாளர்னாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லிவிட்டேன். புஷி ஆனந்தன் சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டாக்டர் ராமதாஸ் அல்லவா தலைவர், நீங்கள் மருத்துவர் ஐயான்னு இன்னொரு தடவை சொல்றீங்களேங்கிறாரு. விளங்குமா இந்த நாட்ட அரசியல்? மருத்துவர் ஐயா என்று சொல்லுக்கும், டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லி அவர் வேறு வேறு நபர்களாகவே கருதிவிட்டு பேசக்கூடிய நிலை வந்தது. பிறகு என்ன செய்ய, சிரிப்பாகவும் இருக்கு வேதனையாகவும் இருக்கு என்று சொல்லிவிட்டு வந்தேன். பிறகு 24 மணி நேரத்தில் அவர்கள் இல்லை, நாங்கள் தனித்தே களமாட போகிறோம், விஜயை முதலமைச்சராக்க போகிறோம், அதிகாரத்துக்கு வரப்போகிறோம் என்றார்கள். இந்த செய்தியை தைலாபுரம் தோட்டத்துக்கு கடத்தின அடுத்த நாளே அம்மையார் சசிகலா அங்கே வந்துட்டாங்க. யார் இந்த அம்மையார் சசிகலா? குறைந்த அளவு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே கடந்த ஆட்சியிலே பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச்சுரை நடத்தி 2021 தேர்தலுக்கு முன்பு குறைந்த அளவு 10.5 விழுக்காடு தனியிட பங்கீடு கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, வன்னியகுல மக்களுக்கு என்று அறிவித்தார். அதற்கு எதிராக முக்களத்தோர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்று திரண்டு அம்மையார் சசிகலா பின்னணியில், அம்மையார் சசிகலா அவர்களாலே 2016 தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரான இந்த நகைச்சுவை நடிகர், அந்த கூத்தாடி கருணாஸ் என்கின்ற அந்த நடிகர் சசிகலா அம்மாவுடைய பின்னணியிலே இருந்து கொண்டு கோடிக்கணக்கான பணங்களை திரட்டி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கு இடைக்கால தடையை வாங்கி முட்டுக்கட்டை போட்டு விட்டார். அந்த அம்மா வருது ஐயாவை சந்திக்க. அங்கே பொதுச் செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, என் போன்ற மாநில நிர்வாகிகள் இல்லை, தலைவர் கோக்காமணி மட்டும் உட்கார்ந்திருக்கார். நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய செயல் தலைவர் அம்மையார் ஸ்ரீகாந்தி பரசுராமன் உட்கார்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை, மணலூர் சுந்தரராஜன் என்கின்ற ஒரு தனி நபர் சசிகலாவின் கையாளாக இருந்து கொண்டு எதை பெற்றார் என்று தெரியவில்லை, அடிக்கடி மருத்துவர் ஐயாவை கமுக்கமாக சந்தித்து சசிகலாவை தோட்டத்துக்கு வரவழைத்து விட்டார். ஒரு காலத்திலே வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்தர், நாங்கள் உறவாய் மக்கள், தெற்கே தேவேந்திரன் காலில் முள் குற்றினால் வடக்கே வன்னியன் கண்ணில் நெறிகட்டும். 1995 கொடியங்குள கலவரம், 2 ஆண்டுகள் சமூக மோதல்கள், வெட்டு குத்து கொலை கலவர சூழல். கொடியங்குள மக்களுக்காக, தேவேந்திர மக்களுக்காக காவல்துறையுடைய தடைகளை தகர்த்து விட்டு வந்த அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர், அரவணைத்து நின்றவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அந்த கலவரத்துக்கு யார் காரணம்? எல்லாம் வெட்ட வெளிச்சம் இந்த அம்மா சசிகலா தான் காரணம். இவர்களால் நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் என்ற மாவட்ட ஆட்சித்தலைவரால் தான் கொடியங்குளம் கொடுமை. சேரலாமா சசிகலா அவர்களோடு
வன்னியகுல மக்களுக்கும் எதிரானவர், தேவேந்திரகுல மக்களுக்கும் எதிரானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக லஞ்ச லாவண்ய ஊழல் சொத்து குவிப்பு வழக்கிலே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர். எந்த கட்சி, அந்த கட்சியில் யார் இருக்கிறார்கள்? நேற்று கொடியை காட்டி இன்றைக்கு கட்சி அமைத்து ஒரு மாபெரும் மக்கள் தலைவரிடம் ஒரு பெருங்குண்ட வன்னியகுல மக்களின் ஒப்பற்ற குலதெய்வமாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவை வந்து சந்திக்கிறார் என்றால், ஐயா அவர்களே, தமிழின போராளி அவர்களே, ஏழை எளிய மக்களின் வழியை அறிந்த தமிழ் குடிதாங்கி அவர்களே, நீங்கள் ஒப்புக்கொள்ளலாமா? ஒப்புக்கொண்டது, கூட்டணி சேர்ந்தது இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களும், கௌரவ தலைவர் அண்ணாச்சி கோக்கா மணி அவர்களும், இந்த மணலூர் சுந்தரராஜன் அவர்களும், நம்முடைய அம்மா ஸ்ரீகாந்தி அவர்களினுடைய புதல்வர்கள் முகுந்தன் சுகந்தன் என்று இந்த 5 பேர் போய் அவர்கள் சந்தித்து காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கிறதே. எங்களை போன்ற பாட்டாளிகளுக்கு ஐயா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், விஜய் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் ரகசியமாக என்று நீங்கள் சொல்லி அனுப்பினீர்கள். இந்த வியனரசு எப்படி அங்கே சென்றேன் தெரியுமா ஐயா? நடைமேடை கடையில் சாப்பிட்டு விட்டு நகர பேருந்தில் போனேன். விஜயனுடைய தந்தை சந்திரசேகரை சந்திக்க அவருடைய அடையாறு இல்லத்திற்கு, அதே போல புஷி ஆனந்தனை சந்திக்க நகர பேருந்தில் போனேன். நடைமேடை கடையில் உணவு அருந்திவிட்டு உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நம்முடைய ஆசிரியர் பரந்தாமன் இடத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த விஜய் கட்சியோடு கூட்டணி சேர என்ற முயற்சியிலே சிலர் குறுக்கிட்டார்கள், இடையூறு செய்தார்கள். மாநில நிர்வாகிகள் இவர் யார் வியனரசு, அங்கே போய் பேசுவதற்கு இங்கே போய் பேசுவதற்கு என்று அதையெல்லாம் கடந்து தாண்டி நீங்கள் கொடுத்த வேலை செய்தேன். அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி நம்மளோடு வந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே ஒரு சகுனி இருந்து வேலை செய்கிறார். நம்முடைய ஐயா மருத்துவர் அன்புமணியின் கையாளாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்ந்தால் தலித்துகள் ஓட்டுகள் கிடைக்காது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் கிடைக்காதுன்னு ஒரு பூதாகரமான ஒரு புயலை அங்கே கிளப்பி விட்டிருக்கிறார். யார் என்று ஐயாவுக்கு தெரியும். இந்த நிலையிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, மனச்சான்று உள்ள என் போன்ற பாட்டாளி தமிழர்களால் இதை ஏற்க முடியாது என்ற நிலையிலே மிகுந்த மன வலியோடும் வருத்தத்தோடும் உங்களிடமிருந்து நான் இப்பொழுது சொன்ன இந்த நெடிய காரணங்களுக்காக மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து உங்களிடமிருந்து விலகிக் கொள்கின்ற முடிவை எடுப்பதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. எந்த முடிவை எடுத்தாலும், கட்சியிலிருந்து விலகினாலும் உங்களுடைய ஈகத்தையும் வீரத்தையும் உங்களுடைய புரட்சிகர போராட்டங்களையும் வன்னியகுல மக்களுக்காக நீங்கள் பாடுபட்ட அந்த அரும் பாட்டையும் என்றைக்கும் மறக்க மாட்டோம். உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பெரிய மதிப்புக்கு துரும்பல வேணும், எந்த குறையும் வராது, மதிப்பும் வைத்திருப்போம். உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிலேயும் மாற்றமில்லை. ஆனால் அரசியலில் உங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறி, பாட்டாளி தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டு மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், புலம்பெயர் தமிழர்களே என்னுடைய நிலையை அறிந்து கொண்டு தெளிவடையுங்கள் என்று கூறி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், கௌரவ தலைவர் அண்ணாச்சி கோக்கா மணி அவர்களுக்கும், செயல் தலைவர் அன்புமிக்க ஸ்ரீகாந்தி பரசுராமன் அம்மையார் அவர்களுக்கும் இந்த 8 மாத காலம் என்னோடு நெருக்கமாக இருந்து அன்பு காட்டி ஆதரவு காட்டி அரவணைத்து நின்ற அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் என்றென்றைக்கும் நன்றி உள்ள தமிழனாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.